வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்கேம் நம்பர் 2, FedEx ஸ்கேம். ஆல்ரெடி இந்த ஆப் மூலமாக டவுன்லோட் பண்ணி எப்படி வந்து லோன் கொடுத்து நம்ம டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். அதில் ஒரு பெண்ணை வந்து மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம சைபர் கிரைமுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகும்போது தான் அங்கே இருக்கிற போலீஸ் வந்து எனக்கு வந்து சொன்னது, மேடம் இதை விட ரொம்ப மோசமாக ஒரு 6 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா FedEx ஸ்கேம் ரொம்ப பெருசாக இருக்குது. 6 நாளில் 6 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த 6 கம்ப்ளைண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவங்க, டாக்டர்ஸ் அண்ட் ஒரு பேங்க் மேனேஜர் உள்பட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன இந்த FedEx ஸ்கேம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த FedEx ஸ்கேம்லேருந்து எனக்குமே கால் வந்திருக்கு. எப்படி கால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, ஃபாரின்லேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சலில் கொக்கைன் பவுடர் இருக்குது, எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து மிரட்டுவாங்க. அப்படி மிரட்டும் போது நம்ம பயப்படாமல் பேசணும் அவங்கக்கிட்ட. நான் வந்து என்ன ப்ராப்ளம், என்ன கொக்கைன் பவுடர் எங்கேருந்து வந்தது அப்படின்னு. அவங்க போலீஸ்க்கு கனெக்ட் பண்ணுறான்னு சொன்னாங்க. ஓகே கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே காலை கட் பண்ணிட்டாங்க. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜர், அந்த பேங்க் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் கால் வந்த உடனே எடுத்து பேசியிருக்காரு. கஸ்டம்ஸ் வந்து பேசுகிறோம், உங்கள் பேரில் இந்த மாதிரி ஒரு கொக்கைன் பவுடர் பார்சல் வந்திருக்கு, நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு உடனே பயந்துட்டுருக்காரு. சார் அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை உங்கள் பேரில் எப்படி வரும், உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பேரில் எப்படி வரும், உடனே நாங்கள் போலீஸை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கனெக்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து ஒரு வீடியோ காலில் வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அவ்வளோதான், நாங்கள் டெல்லி போலீஸ் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துறாங்க. நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களை நாங்கள் 2 ஹவர்ஸில் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி, இந்த ரூம்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு லிட்டரலாக ஒரு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. எந்த ஃபோன் கால்ஸையும் அட்டன் பண்ணக்கூடாது, நீங்கள் உங்களோட ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக அவர் வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கலாக அவரை பயமுறுத்தி, அவர் வந்து பயந்து அழுது அந்த மாதிரி எந்த தப்புமே நான் பண்ணலை சார், தயவு செஞ்சு நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற வரைக்கும் அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையானது அதுதான். நான் அந்த மாதிரி தப்பு பண்ணல, எப்படியாவது என்னையை வந்து இதில் வந்து காப்பாற்றுங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அப்படி சொன்னதுக்கப்புறமா அவங்க ஒரு ஃபீஸை சொல்கிறாங்க. நாங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே இவர் அந்த பேங்க் மேனேஜர் பார்க்குறாரு. ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வருது. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட எம்பலம் போட்டு அதில் வந்து இந்த மாதிரி கொக்கைன் பவுடர் மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து 40 lakhs இது மாதிரி கட்டணும், ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஃபைன் எல்லாத்தையுமே வந்து போட்டு அனுப்புறாங்க. இவர் அதை பார்த்த உடனே நம்பிட்டு சரி எனக்கு 40 lakhs கட்ட முடியாது. அதில் ஒரு பேரம் பேசுகிறாங்க. பேரம் பேசி 24 லட்சம் ரூபாய் இந்த பேங்க் மேனேஜர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அவங்க சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 hour கழிச்சு தான் தெரியுது இது ஒரு ஃப்ராட்லண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் வந்து சைபர் கிரைமில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி இன்னைக்கு படிக்காதவங்க மட்டும் இல்லை, படித்தவங்களும் நிறைய பேர் மாட்டுறாங்க. நான் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் உட்பட ஒரு 6 பேர் இந்த மாதிரி 6 நாளில் வந்து இந்த மாதிரி கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு. தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி கால் FedExலேருந்து கால் பண்ணுறோம், நாங்கள் வந்து இந்த கஸ்டம்ஸ்லேருந்து டெல்லியிலேருந்து கால் பண்ணுறோன்னு சொன்னால் பயப்படாமல் பேசுங்க. இம்மீடியட்டாக நீங்கள் பயப்படாமல் என்ன விஷயன்றதை கேட்டுட்டு நீங்கள் உங்கள் சைபர் கிரைமில் உங்கள் ஏரியாவில் இருக்கிற சைபர் கிரைமில் போயிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். பயப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி படித்தவங்க படிக்காதவங்க யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.